பிரதமர் மோடி மீதான RSS தலைவர் மோகன் பகவத்தின் விமர்சனங்கள் மூலம் பாஜக RSS மோதல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் பாஜக RSS இடையிலான பனிப்போர் வரும் நாட்களில் தீவிரமடையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பனிப்போர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும். பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு NDA கூட்டணி கட்சியினரை சார்ந்திருக்கிற சூழலில் பிஜேபி ஜெயிச்சு காமிக்கணும்னு சொன்னால், களத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால் RSSனுடைய செல்வாக்கு தேவை அப்படிங்கிற நல்ல சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் JP நட்டா எங்களுக்கு RSS தேவையில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். அதனுடைய பதிலடியாகவும் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து இந்த கலகமும் பூகமும் பாஜக கட்சிக்குள்ளே ரெண்டு செங்குத்தாக RSS ஆதரவாளர்கள் வெர்சஸ் RSSக்கு வெளியில் இருக்கிறவங்க அப்படிங்கிற முரண்பாடு முத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மோடி ஏற்கனவே 2022 தேர்தலில் யோகிக்கு எதிராக வேலை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. யோகிக்கும் மோடிக்குமான முரண்பாடும் அது இருக்குது. RSSக்கு ஃபேவரேட்டாக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒட்டி தம்முடைய செல்வாக்குக்கு எங்கோ பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பதட்டம் மோடி ஆதரவு முகாமுக்கு இருக்குது, மோடிக்கு இருக்குது. இதை ஒட்டி மெல்ல மெல்ல காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார் RSS தலைவர். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். உதவி செய்கிறதா அழைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஒரு சில குணாதிசயங்களால இவர்களுடைய பயணம், இவருடைய நோக்கத்தின் பயணம் தடைப்படும் அல்லது தடங்கல் படும் அப்படின்னா, அப்படி இதுவரைக்கும் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள பக்கத்துலேயே வச்சுருக்க மாட்டாங்க, தூக்கி எறிகிறது தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை தான் முக்கியம். ஆனால் அப்படி தூக்கி எறியப்பட வேண்டிய தருணம் திரு மோடி அவர்களுக்கு வந்துட்டதாக நான் நினைக்கல. ஏன்னா ஹி இஸ் நோன் ஆஸ் அ ஸ்ட்ராங் மேன், திடமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் RSSக்கு உதவியாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதே சமயம் இன்றைக்கி அவர் RSSக்கு ஒரு சங்கடத்தை தருபவராக இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள்னால தான் இந்த ரிசல்ட் இந்த அளவுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துகிற விதத்தில் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக திரு மோடி அவர்களுக்கு திரு பகவத் இதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.